நமக்கு வருகின்ற தகவல் டிவிகேயை விட டிஎம்கேக்கு போக வாய்ப்பு தான் அதிகங்கிறாங்க. டிவிகேயில் இப்போதைக்கு அமைச்சர் வாய்ப்பே இல்லை. ஏன்னா மொத்தமே 234 சீட்டுக்கு அதிகபட்சம் 35 தான் அமைச்சர் இருக்க முடியும். ஸோ இருக்கிற யாராவது கழட்டி விடாமல் கொடுக்க முடியாது. முந்தானேத்தைக்கு மதுராந்தகத்தில் 30,000 மாற்றுக் கட்சியினர் இணைவார்கள்னு 20,000 சேர் போட்டு ஆதவர்ஜுனாவும் புசி ஆனந்தும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் 2,000 பேர் தான் வந்தாங்க. ஸோ பட் விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னு தாவேகா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டி 120 தான். அதாவது 107 அவங்க, 5 காங்கிரஸ், 112, 4 கம்யூனிஸ்ட்டு வெளியிலேருந்து ஆதரவு, 4 ஐயுஎம்எல்லும் இவங்களும். இவர் மாற்றி மாற்றி பேசுகிறார். நம்ம ஐயுஎம்எல்லை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டுருக்கார். 25 வருஷமாக இருக்கிறவங்களை வெளியிடணும்னு. ஏன்னா திமுக ஆட்சியின் போது உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிற அஃபிடவிட்டு கோயம்புத்தூர் வெடிகுண்டு விபத்தில் கைதாகி உள்ளவர்கள் இன்னைக்கும் அதே மனநிலையில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறப்ப எப்படி விட முடியும்னு எனக்கு. இதை தாண்டி 3 எம்எல்ஏக்கள் வெற்றி செல்லாதுன்னு இன்றைக்கி வழக்கு போட்டிருக்காங்க. அதில் விஜயதாமு ராயபுரம் தாவேகா, இன்னொன்று அதிமுக கன்னியாகுமரி தொகுதி தளவாய் சுந்தரம், 3வது அம்பாசமுத்திரம் அவர் ஏற்கனவே. ஸோ இது மாதிரி சிக்கல்கள் அதிகமாகும் நிலையில் விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். ஸோ இவங்களை சேர்த்துக்கிட்டாலும் மீண்டும் ஜெயிக்க முடியுமா, இதெல்லாம் அடுத்த கேள்விகள் வருகிறது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. அவங்க நேற்று வரைக்கும் அதிமுக திமுக 2 பங்காளிகள் சண்டை போட்டால் வேறு யாரும் உள்ளே கூற முடியாது அப்படிங்கிற நிலைமையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிமுகலேருந்து கும்பலாக போக இனிமேல் அதிமுக எழுவதற்கு வாய்ப்பு கம்மி. கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் அந்த 36 பேர் கமிட்டியில் பெரியதாக சொல்வது என்னென்னா, கட்சிக்காரனை சம்பாதிக்க விடலை, கரூர் கேங்கு ப்ளஸ் தலைமை குடும்பம் தான் எல்லாமே சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தது. இதில் இன்னொன்னையும் ஒன்று சொன்னீங்கன்னா, போன வாரம் நம்ம பேசினோம் கூர்கில் என்ன நடக்குதுன்னு. கூர்கில் நடந்தது குடும்ப பஞ்சாயத்தான். முதல் வருடம் முடிஞ்ச நிலையில் ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆச்சு. அதாவது மருமகனும் இப்போதைய முன்னாள் துணை முதல்வர் மகனுமாக ஒரே வருஷத்தில் 30,000 கோடியை சம்பாதிச்சுட்டு அதை எப்படி வெள்ளையாக்கிறது, எங்கே போடுறதுன்னு தவிக்கிறாங்கன்னு பிடிஆர் சொன்ன ஆடியோ லீக் ஆச்சு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. நேற்று வந்த தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா, வர இருக்கக்கூடிய 22ஆம் தேதி தாவேகாவில் இணைய போகிறதா ஒரு தகவல் கிடைச்சது. 22 அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். அன்னைக்கு விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சது. அந்த தகவலுக்கு ஏறக்குறைய ஒத்து போகிற அளவுக்கு தற்பொழுது விஜயபாஸ்கர் உண்மையிலே தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார். அதை சபாநாயகரும் ஏற்றுக்கிட்டார். மரியாதை இல்லாத இடத்துல நம்மளோட பயணத்தை தொடர முடியாதுன்னு அவரே ட்வீட் போட்டிருக்கார். இந்த விலகலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் என்ன? எடப்பாடி எதுவும் சொல்லலையா, இல்லை ஒவ்வொரு ஆளாக கிளம்பிட்டு இருக்காங்க? நம்ம மே 4ஆம் தேதி ஏடிஎம்கே 47 அப்படின்னு பார்த்தோம், இப்போ 42ல் நிற்கிது. இதனுடைய போக்கு தான் என்ன? இல்லை விஜயபாஸ்கரனுடைய பயணம் டிஎம்கேவா டிவிகேவா எப்படி இருக்கும்? இல்லை, நமக்கு வருகின்ற தகவல் டிவிகேயை விட டிஎம்கேக்கு போக வாய்ப்பு தான் அதிகங்கிறாங்க. டிவிகேயில் இப்போதைக்கு அமைச்சர் வாய்ப்பே இல்லை. ஏன்னா மொத்தமே 234 சீட்டுக்கு அதிகபட்சம் 35 தான் அமைச்சர் இருக்க முடியும். ஸோ இருக்கிற யாராவது கழட்டி விடாமல் கொடுக்க முடியாது. முந்தானேத்தைக்கு மதுராந்தகத்தில் 30,000 மாற்றுக் கட்சியினர் இணைவார்கள்னு 20,000 சேர் போட்டு ஆதவர்ஜுனாவும் புசி ஆனந்தும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் 2,000 பேர் தான் வந்தாங்க. ஸோ அந்த ஷோவும் பெருசாக எடுபடல. ஸோ அதுலேயுமே தெளிவாக புசி ஆனந்த் ஏற்கனவே 30 வருஷமாக அரசியலுக்கே வருவாரா இல்லையான்னு தெரியாது, படத்துக்கு போஸ்டர் ஒட்டி உழைச்சிட்டு அன்னிலேருந்து இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், ஸோ நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அவங்களும் போகணும்னு சொல்லி வருபவர்களுக்கு எல்லா பதவியும் கிடைக்காதுங்கிற ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டார். அதே நேரத்தில் ஏற்கனவே கமலக்கண்ணன் போன்ற சில தொழிற்சங்கவாதிகளை பண்ணி இப்போ என்எல்சி, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், சிவில் சப்ளைஸ்னு எல்லாத்துலேயும் தாவேகா தொழிற்சங்கம் திமுகக்கு இணையாக போகணும்னு பார்க்குறாங்க. ஸோ விஜயபாஸ்கர்
சில தொழிற்சங்கங்களில் தனக்கு கான்டாக்ட் இருக்குது, அந்த பதவிகள் அப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறதாக செய்தி வந்தது. பட் அதே நேரத்தில் உங்களுக்கு புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறது திமுகவுக்கும் கிடைக்கல, இவங்களை மூணாக பிரிஞ்சுதுங்கிறப்ப திருச்சியை பொறுத்த வரைக்கும் KN நேருவாலேயோ அல்லது அன்பில் மகேஷுக்கும் பெரிய வெற்றி இல்லைங்கிறப்ப இப்பொழுது அவர்களும் அவர் சீட்டு ஜெயிச்சார். 9 சீட்டில் போன முறை 9 ஜெயிச்சது, இந்த முறை 2 தான் வந்திருக்காங்க. ஸோ இன்னொன்று மணச்சநல்லூர், அவர் எவ்வளோ செலவு பண்ணார்னு நமக்கு தெரியும். அதனால அவருடைய செல்வாக்கில் அவர் ஜெயிச்சார். ஸோ இப்போதைக்கு மீண்டும் இதை கைப்பற்ற வேண்டும்ங்கிறதுக்கு திமுகவும் ட்ரை பண்ணுது. ஏன்னா ஒரு பக்கம் சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனையும் சேகர் பாபு மேலே போட்டாலும் எப்படி திருப்பி எடுக்கிறது, அதுக்கு வேலை பண்ணணும்ல. சேகர் பாபுவை குறை சொல்லியோ அவரை நீக்கினா மட்டும் பத்தாது இல்லை. 16க்கு 2 தான் ஜெயிச்சிருக்காங்க, அதில் 1 அவர் சீட்டுங்கிறப்ப இங்கே என்ன பண்ணுறது. அதை தாண்டி வட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தோல்வி வந்திருக்கு. ஸோ CV சண்முகமும் நாளான்னைக்கு ரிசைன் பண்ணலாம், 2 பேரும் திமுகவில் இணைவார்கள் என்பதாக எனக்கு வருகின்ற தகவல்கள் வருது. பட் தாவேகால விஜயபாஸ்கர் இந்த பொறுப்பு பெரிய அளவில் நெகோஷியேட் பண்ணிட்டு இருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் 60-40ங்களாம். பட் இவர் CV சண்முகம் ராஜினாமா பண்ணால் இந்த பக்கம் தான் போகலாம். பட் விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னு தாவேகா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டி 120 தான். அதாவது 107 அவங்க, 5 காங்கிரஸ், 112, 4 கம்யூனிஸ்ட்டு வெளியிலேருந்து ஆதரவு, 4 IUMஎல்லாம் இவங்களும். இவர் மாற்றி பேசுகிறார். நம்ம IUMஎல்லை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டுருக்கார். 25 வருஷமாக இருக்கிறவங்களை வெளியிடணும்னு. ஏன்னா திமுக ஆட்சியின் போது உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிற அஃபிடவிட்டு கோயம்புத்தூர் வெடிகுண்டு விபத்தில் கைதாகி உள்ளவர்கள் இன்னைக்கும் அதே மனநிலையில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறப்ப எப்படி விட முடியும்னு எனக்கு இது உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கறிஞர் கொடுத்த அஃபிடவிட்டு இன்றைக்கி உங்களுக்கு வேணால் என்னால் கட்டிங் கொடுக்க முடியும். ஸோ அதனால் அது தவிர இப்படி போயிட்டுருக்கிற நிலைமையில் அடுத்த சில நாட்களில் கொள்கை அறிவிப்பாக டாஸ்மாக் தனியார் மயமாக்குதல் என்று பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற 12 கம்பெனியில் இப்போ 9 கம்பெனிகள் நேரடியாக திமுக சார்பாக இருக்கிறது. ஸோ ஆந்திரா போன்ற வெளிமாநில சரக்குகளை கொண்டு வந்து விற்கணும். ஏன்னா விஜயோடைய முதல் டெல்லி பயணத்தில் அவரோட 9 பேரில் இருந்ததில் ஒருவர் ஆந்திரா டாஸ்மாக் குரூப்போடு சேர்ந்து இணைந்தவர் அவர். ஸோ OS இவர்னு சொல்லிட்டு அதனால் அந்த சிந்தனை வந்தால் கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கக்கூடும். இப்போ 4 பேர் இல்லைங்கிறதுனால 230ல் 116 இருந்தாலே போதும், இந்த 4 பேர் போனாலும். பட் இதை ரொம்ப பண்ண முடியாது. எலெக்ஷன் வந்தால் இந்த 4 இடத்தில் அவங்க ராஜினாமா ஏற்கனவே பண்ணியிருக்கிற மதுராந்தகம், மரகதம் குமாரவேலு, மிச்சம் 3 அம்பாசமுத்திரம் வரைக்கும் இதில் அவர்களே நின்றால் அந்த தேர்தல் செல்லாது என்பதற்குரிய அத்தனை வேலைகளையும் IPS பண்ணிட்டார். ஸோ இன்னைக்கு நாளைக்குள்ள அந்த 4 MLA ரிசைன் பண்ண MLAக்களும் நாங்கள் தேர்தலில் நிற்கவில்லை என்று சொன்னால் அந்த தேர்தல் தடை வாங்குவதற்குரிய வேலைகள் இவங்க பண்ணிட்டாங்க. இதை தாண்டி 3 MLAக்கள் வெற்றி செல்லாதுன்னு இன்னைக்கு வழக்கு போட்டிருக்காங்க. அதில் விஜயதாமு ராயபுரம் தாவேகா, இன்னொன்று அதிமுக கன்னியாகுமரி தொகுதி தளவாய் சுந்தரம், 3வது அம்பாசமுத்திரம் அவர் ஏற்கனவே. ஸோ இது மாதிரி சிக்கல்கள் அதிகமாகும் நிலையில் விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். ஸோ இவங்களை சேர்த்துக்கிட்டாலும் மீண்டும் ஜெயிக்க முடியுமா, இதெல்லாம் அடுத்த கேள்விகள் வருகிறது. ஸோ இப்போதைக்கு இதை பார்க்கணும். விஜயை பொறுத்தவரை சட்டமன்றம் 18ஆம் தேதி கூடுது. அந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் கவர்னர் என்ன பண்ணுவார்னு தெரியாது. ஏன்னா போன கவர்னர் மிக தெளிவாக முதல்ல தேசிய கீதம் பாடணுன்றாரு. இப்போ வந்தே மாதரம் பாடணுங்கிறது பாடினால் அது போகும். அப்படி அதை பாடலன்னு அவர் வெளியில் போனால் சபாநாயகரே கவர்னர் அறிக்கையை படிக்கிற பொழுது திமுகவினர் பூந்து அதை கிழிக்கும் வேலைகள் கிட்டத்தட்ட 1989 ஜெயலலிதாவை வைத்து கொண்டு துரியோதனன் வேலை என்று எதிர்க்கட்சிகள் சொல்லும்போதுக்கு இணையாக ஏதாவது நடக்கும் என்ற பயம் உள்துறை சார்பாக இங்கிருந்தும் வந்திருக்கு, மத்திய உள்துறையும் வந்திருக்கு. ஸோ இதை தடுக்கிறதுக்கு முழு லைப்ரரியிலே பல கேமராக்கள் வைக்கிறதுக்குரிய வேலைகளும் நடந்துட்டுருக்கு. ஸோ அதற்கு முன்பாகவே 1-2 முன்னாள் அமைச்சர்கள், மெயின்லி செந்தில் பாலாஜி, சேகர் பாபு கைதுகள் இருக்கலாம். இன்னைக்கு வெள்ளை அறிக்கை வரும் பொழுது 9லிருந்து 10 அமைச்சர்கள் பேரில் ஊழலும் வரும். இப்போ சார், இப்போ விஜயபாஸ்கர் திமுக பக்கம் போறாருன்னா பேசி முடிச்சிட்டாங்களா திமுக சார்ந்த நபர்கள் பதவிகள் என்ன விஷயம்? இல்லை, அது எல்லாமே ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. அவங்க நேற்று வரைக்கும் அதிமுக திமுக 2 பங்காளிகள் சண்டை போட்டால் வேற யாரும் உள்ளே பூர முடியாது அப்படிங்கிற நிலைமையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிமுகலேருந்து கும்பல்
கும்பலாக போக இனிமேல் அதிமுக எழுவதற்கு வாய்ப்பு கம்மி. தென் தமிழகத்தில் 3 இடத்துல தான் அதிமுக ஜெயிச்சாங்க. அதில் ஏற்கனவே அம்பாசமுத்திரம் போயிட்டாரு. இப்பொழுது தளவாய் சுந்தரம் வெற்றி செல்லாதுன்னெலாம் போயிட்டு இருக்கிறப்ப மீதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இனிமேல் 234 தொகுதியில் 121 தொகுதியில் 3ஆம் இடத்துக்கு போயிருக்காங்க அதிமுக. ஸோ பாதிக்கும் மேலே. ஸோ அதிமுக தன்னுடைய நிலையை இழக்கிறது. இபிஎஸும் எல்லாரையும் சேர்த்து வைக்கணுங்கிறத போயிட்டு தன் கட்சியை காப்பாற்றிக்கணும்னு அது இல்லாமல் போன வாரம் நடந்த மீட்டிங்கில் மிதுனை சேர்க்க வேண்டும், அவருடைய மகன் மிதுனுக்கு பதவி கொடுத்து ஐடி விங் கொடுக்கணும் என்று திரு KP முனுசாமி பேசியதாக சொல்லப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக இந்த இஷ்யூஸ் இருக்கிறதுனால அதிமுகவில் தனக்கு இனிமேல் பெரிய இது இல்லைன்னு இவங்க திமுக பக்கம் போகிறதுக்குரிய வேலைகள் நடந்திருக்கு. ஸோ திமுகவும் கிட்டத்தட்ட திரிணாமுல் காங்கிரஸ் மாதிரியோ அல்லது இது வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் காணாம மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போக வேண்டும் என்றால் எதிர்கட்சியிலேருந்து வர்றவங்கள சேர்த்துக்கிட்டு ஒன்றிணைணும். ஏன்னா இப்போதைக்கு கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் அந்த 36 பேர் கமிட்டியில் பெரியதாக சொல்வது என்னென்னா, கட்சிக்காரனை சம்பாதிக்க விடலை, கரூர் கேங்கு ப்ளஸ் தலைமை குடும்பம் தான் எல்லாமே சம்பாதிச்சுக்கிட்டது. இதில் இன்னொன்னையும் ஒன்று சொன்னீங்கன்னா, போன வாரம் நம்ம பேசினோம் கூர்கில் என்ன நடக்குதுன்னு. கூர்கில் நடந்தது குடும்ப பஞ்சாயத்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் வருடம் முடிஞ்ச நிலையில் ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆச்சு. அதாவது மருமகனும் இப்போதைய முன்னாள் துணை முதல்வர் மகனுமாக ஒரே வருஷத்தில் 30,000 கோடியை சம்பாதிச்சுட்டு அதை எப்படி வெள்ளையாக்கிறது, எங்கே போடுறதுன்னு தவிக்கிறாங்கன்னு PTR சொன்ன ஆடியோ லீக் ஆச்சு. ஸோ முதல் வருஷம் 30,000னா அடுத்த 5 வருஷத்தில் இன்னொரு 1.5-2 லட்சம் கோடிகள். இவை எல்லாமே மாப்பிள்ளை சார் தான் ஆங்காங்கே முதலீடு செய்திருக்கிறாராம். இந்த கணக்குகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவருக்கு உரிய மரியாதையோடு நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்ற பஞ்சாயத்து நடந்திருக்கு. அதே நேரத்தில் கனிமொழி சார்பாக வந்ததை இது ஒர்க்கிங் பிரசிடெண்ட் கேட்டாங்களாம். துரைமுருகன் நான் ராஜினாமா பண்ணால் TR பாலுன்னு சொல்ல, அதுக்கு பதிலாக கனிமொழி ஆர் ஆசா பேரை சொல்ல, ஆர் ஆசா ஏற்கனவே ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது, ஹிந்தி பேசுவாரா இங்கிலீஷ் பேசுவாரா, எங்கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னதுனால அவர் வேண்டாங்க. உடனே உதயநிதி தரப்பில் ஆஸ்கர் பரிசு பெறும் அளவிற்கு கரூரில் அழுத தன்னுடைய உதவி ரசிகர் மன்ற தலைவர் பேரை சொல்ல யாரையும் மாற்ற வேணான்னு இப்போ முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு திமுக தன்னுடைய சிக்கலில் தப்பிக்கிறதுக்கு வெளியாள கொடுத்து சில பதவிகள் கொடுப்பாங்கன்னு வருது. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டசபையில் என்ன பண்ணோம், டெல்லியோட போனப்பையும் இண்டி கூட்டணியிலையும் அவர் சேருவதாக இல்லை, மத்திய அரசோடு இணக்கமாக போகிறதுனால தான் பெனிஃபிட்னு சொல்லி கோவை எய்ம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு. எனவே வரும் நாட்களில் கண்டிப்பாக பல சிக்கல்கள் வரும். விஜயபாஸ்கர் திமுகவில் சேரத்தான் வாய்ப்பு அதிகம். பதவி அங்கே போன ஒன்று தருவாங்க. மாவட்டத்தில் என்ன பதவி, மாவட்ட செயலாளர் இல்லை இதில் ஏதாவது கொடுப்பா, அவரையே திருப்பி நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாலும் அதுவுமே அவருக்கு போதும் இல்லை. அது கொடுத்துட்டு வேற இது டிரான்ஸ்போர்ட்டு சார், அங்கே பதவிக்கெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சார். ஏதாவது இலக்கிய அணி தலைவர்னு சொல்லி இவருக்கு இந்த இது திருநெல்வேலியிலேருந்து வந்த ஒருத்தர் கொடுத்தாங்க. அவர் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியாது. வெற்றி பெற இன்னொன்று, இப்போ இந்த தேர்தலில் 57 இடத்துல ஜெயிச்சாங்களா, 57ல் 59ல் தோல்வி பெற்றது அதிமுகவில் இருந்தது முத்துசாமி மாத்திரம்தான். வேற திமுகவில் 15 அமைச்சர்கள் தோன்றார். முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும், சேகர் பாபு முதல் செந்தில் பாலாஜி, KKSSR எல்லாரும் முத்துசாமியை தவிர புதுசாக சேர்ந்த OPS இவர் மனோஜ் பாண்டியன் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. அதனால அங்கே போய் திருப்பி ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறனால அங்கே போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஜெயிச்ச பிறகு இன்னும் பதவிகள் கொடுப்பாரு. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.